தம்பி அவர் வேலையை கட்டார் தம்முன்னு. வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல்லில் லோடு இறக்கணும்னு பார்த்தீங்களா. லோடு இறக்கிட்டு நம்ம அனில் சேமியாவுக்கு நேராக வந்தாச்சு. அனில் சேமியா வந்து லோடு ஏற்றிட்டு இருக்கோம். அனில் சேமியாவுக்கு 10 மணிக்கு வந்தோம் நைட்டு. இப்போ மணி 2 மணி ஆகுது. இப்போ தான் லோடு ஏற்ற கூப்பிட்டுருந்தாங்க. லோடு ஏற்றிட்டுருக்காங்க. எத்தனை மணிக்கு ஏற்றி முடிக்காங்க பில்லு தராங்கன்னு பார்ப்போம். நம்ம வண்டிக்கு சிறப்பாக லோடு ஏற்றி முடிய போகிறது. இன்னும் ஒரு 200 பெட்டி மட்டும் ஏற்றினாங்க. பெட்டி ஏற்றின வேலை முடிஞ்சு. அங்கே லோடு ஏற்றிட்டுருக்கேங்க. லோடு ஏற்றட்டும். ஜாமன் லோடு ஏற்றி முடிக்கிட்டோம். நைட்டு இப்போ விடிய காலையில் 5 மணி ஆக போகுது. எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. கரெக்டாக பில்லு தரதுக்கு 5:40 ஆயிடுச்சு. 5:40 பில்லு தந்தால் பகலில் என்னத்தை ஓட்ட வேண்டி. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. இறக்குவாங்களான்னு பார்ட்டிக்கு ஃபோனை போட்டு கேட்டுட்டு தான் ஓட்டணும். இது ஏற்றுனா தான் ஓவர் மாதிரி தான் தெரியுது மறுபடியும் எனக்கு. நமக்குன்னே அமையுது எல்லாமே. என்ன செய்ய பார்ப்போம். ஒரு 7-8 மணிக்கு அவருக்கு ஃபோன் அடிப்போம் பார்ட்டிக்காரங்களுக்கு. இறக்குவான்னு சொன்னால் ஓட்டி போவோம். க்ளீனாக பொறுமையாக போவோம். வெல்கம் பேக் டு த கமெண்ட் செக்ஷன் கைஸ். இந்த அண்ணன் என்ன கேட்டிருக்காருன்னா, கண்டெய்னர் வெஹிக்கிள் ரெகுலர் லோடு ஆகுமா ப்ரோ? கண்டெய்னர் வெஹிக்கிள் லோடு ஆகும் ப்ரோ எங்கேனாலும். ஆனால் ஒரு சில இடத்துக்கு போனால் லோட் ஆகாது. நம்ம டிரைவருங்கிட்ட நிறைய கேட்டு பழகி தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த ஏரியாவில் லோட் ஆகும்ப்பா டக்குன்னு, இந்த ஏரியாவில் லோடு ஆகும் ஆனால் வாடகை கம்மியும்பாங்க. அந்த மாதிரி நமக்கு கண்டெய்னர் வந்து வண்டி போடுறதுக்கு முன்னாடி டிரைவரை ஓடி பாருங்கள். ஒரு மாதம் ஓடி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அனுபவம் என்னென்னு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஏரியாவில் இதான் வாடகைன்னு உங்களுக்கு நிலவரம் தெரிஞ்சுக்கிடும். அதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஊரில் ஓட்டினா லாபம், இந்த ஊரில் ஓட்டினா லாபம் கிடையாது. இவ்வளோ ப்ராஃபிட்டு இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிடும். நெக்ஸ்ட்டு இந்த அண்ணன் என்ன கேட்டிருக்காருன்னு பாருங்கள். அடுத்து எந்த ஏரியாவுக்கு ப்ரோ அதிகமாக கண்டெய்னர் லோட் ஆகும்? எல்லா ஏரியாவுக்கும் லோட் ஆகும் ப்ரோ. அதான் சொன்னேன். இந்த ஏரியானாலும் ஓட்டலாம். ஆனால் போகும்போது வாடகை இருக்கும், ரிட்டன் வரும்போது வாடகை இருக்காது. ஆனால் போகும்போது ஒரு சில ஊருக்கு வாடகை கம்மியாக இருக்கும், ரிட்டன் வரும்போது நல்ல வாடகையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் லைனை தேர்ந்தெடுக்கிறது தான். எந்த லைன் ஓட்டுறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். உங்கள் விருப்பம் தான் அது. நீங்கள் டிரைவராக ஓடி பார்த்து எந்த லைன் ப்ராஃபிட்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த இதுனாலும் கண்டெய்னர் போடலாம் போடலாம், ஓப்பன் போடனாலும் போடலாம். அதே மாதிரி சென்னை டு அந்த மாதிரி சாம்பல் சொல்லக்கூடாது, இல்லை சொல்லலை நான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னை டு கொல்கத்தா டு சென்னை இந்த மாதிரி ரெகுலராக ஓட்டுவாங்க. அவங்களுக்கும் என்னென்னா அதுவும் ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி சென்னை டு ஹைதராபாத் டு தமிழ்நாடுக்குள்ளே லோக்கல் எந்த ஊர்னாலும், கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்றி சென்னை வந்துட்டு மறுபடியும் சென்னை டு ஹைதராபாத் இப்படி ஓட்டுவாங்க சில பேர். இவங்களுக்கும் அதிகமாக ப்ராஃபிட் இருக்குது. லோக்கல் ஓட்டியே நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி லாங் ஓட்டி கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் லோக்கல் ஓட்டினா கொஞ்சம் ப்ராஃபிட் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. லோக்கல் ஓட்டினாலும் ஆல்ட்டும் ஆகும். அதே மாதிரி அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோங்க. ஒரு நாள் லோடு ஏற்றதுக்காகவும் ஒரு நாள் லோடு இறக்கிறதுக்காகவும். அதே மாதிரி வெயிட் பண்ணி லோடு எடுக்கிற மாதிரி வரும். இப்போ கரெக்டாக திருச்சி கொள்ளிடம் மாற்றுப்பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். கொள்ளிடம் ஆற்றுப்பாலம் வந்து அடுத்து சமயபுரத்தில் நிப்பாட்டி சாப்பாடை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் எடுக்கலாம். மக்கள் டிஸ்கெல்லாம் நல்லா சூடாகிட்டாப்புல. பிறகு வரும்போது என்ன அவதிப்பட்டமோ அதை மீண்டும் அவதிப்பட நான் விரும்பவில்லை. அதனால் வண்டியை நிப்பாட்டிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக போகலாம். ஞாயிற்றுக்கிழமை லோடு இறக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க.
இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுங்கெல்லாம் ஆப்போசிட் ரோட்டில் வரதுனால தான் முக்கால்வாசி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. எப்படி போகிறோம் பாருங்க அசால்ட்டாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பஸ் போச்சு, அதை கேப்சர் பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. இங்கே தான் இருப்பேன் ஒரு 12 மணி வரை. பார்ப்போம் எத்தனை பேர் வராங்க ஆப்போசிட்லேருந்து. அடுத்ததை பாருங்கள் போகிறான் பாருங்க ஆப்போசிட்டில். சம்முன்னு போகிறேன். எத்தனை பேர்ரா வருவீங்க? எல்லாரும் ரன்னிங்ல போறாங்கய்யா. ஒருத்தர் இதுல ஆரன் வரையாடா சொல்ல. நம்ம வண்டி எடுத்த நேரம், நம்ம வண்டியை கரெக்டாக இப்போ தான் எடுத்தோம். கரெக்டாக மழையும் பெய்யுது பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல மழை இல்லை, முன்னாடி மழை பெய்யுது தெரியுதா? நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல மழை இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு பாருங்க. நல்ல மழை ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. ஹலோ மக்களை, 2 மணி வரை நல்லா ஓய்வு எடுத்தாச்சு. அதான் நைட் 2 மணிக்கு வண்டி எடுத்து கிளம்புறேன். இன்னைக்கு 200 கிலோமீட்டர் தான். காலையில் 6 மணிக்கு வாங்க, அப்போ தான் இறக்க பண்ணி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு என்ன செய்ய, அதனால் இப்போ இங்கே படி தச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ தான் வண்டி எடுத்து கிளம்புறேன். கரெக்டாக திருக்கோவிலூர் பைபாஸ் ஏரியாச்சு. அன்னைக்கு பஞ்சராக டயர் அடித்த இடத்துல தாண்டிட்டேன் கரெக்டாக. ஜாமுன்னு போயிட்டுருக்கு வண்டி அதாவது. ஆனால் டிஸ்க்கு சூடாக தான் இருக்குது. அதான் ஒரு 15 நிமிஷம் பாட்டி எடுத்தேன். டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு. சில பேருக்கு சில கடமைகள்லாம் இருக்குல்ல அதில், அதனால் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுறதுக்காண்டி மாற்றி விடணும்ல. பாட்டு கேட்டாப்புல நமக்கு இது கரெக்டா. என்ன பாட்டு? காலையிலே சரியான வைப்பு. திருவண்ணாமலை தாண்டி இப்போ தான் போயிட்டுருக்கேன். வண்டி டயர் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஓட்டினா சரி பழைய நிலமாக தான் நினச்சிக்கிட்டு நிப்பாட்டி போட்டாச்சு. ஆமாம், எதுக்கு தேவையில்லாத வம்பு நமக்கு? நம்ம தான் போட்டு சீரழியணும். பகலில் ஓட்டுறது இப்போ 1 மணி நேரம் ஓட்டிட்டு போயிடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடும் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கிடும். நமக்கு என்னைக்கு வேலை இல்லாமல் இருந்து சூடாகுதுன்னு மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன். தம்பி வெட் ஸ்டாப்பில் சூடே இல்லை ஆக்சுவலி. என்ன பேரளவு பாவம் பண்ண நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்ட. செப்னி தூக்கி போடும். ஒரு வழியாக அனில் சேமியா 2 பாயிண்ட்டு 2 டெலிவரியும் கொடுத்தாச்சு. 2 டெலிவரியும் கொடுத்துட்டு நம்ம இப்போ வேலூர் தான் ரிட்டன் வந்துட்டுருக்கேன். வேலூர் ஒரு டெலிவரி, குடியாத்த ஒரு டெலிவரி. குடியாத்தன் டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் வேலூருக்கு வந்துட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி மெக்கானிக்கல் வேலை பார்க்கத்தான். பட்டக்கட்டு வேலை பார்க்க போகுது வண்டியில். டிஸ்க் ஓவர் ஹீட் ஆகுதுல, அதனால் பார்ப்போம் பட்டக்கட்டு நீங்கள் கட்டுறாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா அதுக்குள்ளே லோடு எடுத்து வச்சுட்டாரு தலைவர் ரெடியாக. இல்லைன்னா அந்த லோடை ஏற்றிட்டு மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்கள் வேலை ஆகுதான்னு பார்ப்போம் முதல்ல.